ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரேஸியான எக்ஸ்பெரிமெண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ரேஸி எக்ஸ்பெரிமெண்ட்டும் வீட்டில் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். சில பேர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோவா டேஞ்சரஸ்லாம் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 வாலாவை செய்ய போகிறோம். 14 வாலா. ஸோ 14 வாலாவா எது வச்சு செய்ய போகிறோம், எதில் செய்ய போகிறோம், ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து எப்படி வருது அப்படின்னு நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த திங்ஸ்க்கு வந்து எது தேவைன்னா ஒரு கார்ட்போர்ட் தேவை. இந்த மாதிரி ஒரு பட்டாசு இருக்கும், அதாவது ஒரு கிராக்கர்ஸ் இருக்கும். அது வந்து இந்த சைடில் ஒரு மேட்ச்ஸ்டிக்கில் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அப்படி சீவி அப்படி போட்டால் அந்த புகை வந்து டப்புன்னு வெடிக்கும்ல. ஸோ அந்த பட்டாசு, அதாவது இந்த பட்டாசு நான் சொல்கிறேன், குச்சி மாதிரி இருக்கும். இப்போ இதை நான் சீவி இங்கே போட்டேன்னா அது வந்து பஸ்ட் ஆகும். இப்போ இதே வச்சு நம்ம வந்து 14 வாழை தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் இந்த இடத்துல வந்து ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, கார்ட்போர்ட் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இப்போ வந்து கம்மு போட்டு என்ன பண்ணணும்னா இந்த கிராக்கர்ஸ் இருக்குல்ல அப்படியே இதில் வந்து ஸ்டிக் பண்ணணும். ஒன்று ஒன்றா அப்படியே ஸ்டிக் பண்ணிகிட்டே போகணும். ஸோ ஸ்டிக் பண்ணிகிட்டே போனால் நம்மளோட கிராக்கர்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதாவது நம்ம 14 வாலா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இங்கே ஆல்ரெடி மருந்து வந்து இருக்குது. ஸோ கைஸ் இன்னும் நம்ம நிறையா பண்ணணும், இன்னும் நிறையா மேக் பண்ணணும். ஸோ இருக்குது. ஸோ இந்த 14 வாலா மட்டும் நான் ரெடி பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு க்ளூ எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொல்கிற வரைக்கும், நான் ரெக்கமெண்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த லிக்விட் கம்மு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதாவது இந்த மாதிரி கிடையாது, லிக்விட் கம், அதாவது ஃபெவிக்வாலு அந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிடாதீங்க, ஒட்டவே மாட்டுது. ஆக்சுவலி என் வீட்டில் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இதை வந்து நம்ம கட் கூட பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணால் என்னென்னு எனக்கு வரும்னு தெரியாது. ஒரு நாள், இப்போ கிடையாது, ஓகே இப்போ வேணாம். ஸோ இந்த 14 வாலாவை அப்படியே கம்மு வச்சு ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸ்டிக் பண்ணி காமிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ இதே வந்து இதெல்லாம் போட்டு ஒட்டணும். அப்போடா ஒரு வழியாக முடிச்சாச்சு. எனக்கு முடிக்கிறதுக்கு இது வந்து 14 ஒரு 2 மினிட்ஸ் இருந்திருக்கும், இல்லை 5 மினிட்ஸ் இருந்திருக்கும். நான் செஞ்சுட்டேன். ஸோ கரெக்டான ஒரு ஆங்கிளில் இதை கட் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து செஞ்சுட்டேன். ஆனால் இன்னும் வந்து இதெல்லாம் ஆடுது. ஸோ ஸ்டேபிளாக இன்னும் நிற்கலை. அதனால தான் இந்த கம் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். சத்தியமாக இந்த கம்மு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு மருந்து இருக்கும். இந்த மருந்து வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது சத்தியமாக. ஸோ இந்த பாக்ஸ் இங்கே திறந்து வச்சுக்கலாம். ஸோ திறந்து வச்சுட்டு என்ன மருந்து இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். பண்ண முடியல. என்னது? மருந்து அப்படியே தடியாக போட்டிருக்காங்க மருந்து அப்படியே. ஸோ அந்த இடத்துலலாம் கொட்டிக்கலாம் மருந்து.
அப்படிதான் டக்கு டக்குன்னு பற்றிக்கும். நல்லதாக போச்சு. ஸோ ஓகே, நான் எல்லாத்துலேயும் மருந்து கொட்டிட்டு வரேன். ஸோ கைஸ், இதுதாங்க நம்ம கிராக்கர்ஸ். நம்ம வந்து செஞ்சாச்சு. ஸோ நிறைய மருந்து போட்டிருக்கேன், ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு பற்றிக்கணுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ வந்து நம்ம திரியை ரெடி பண்ணோங்க. எப்படி ரெடி பண்ணணும்னு எனக்கு வர தெரியாது. ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என் கையை பாருங்கள் எப்படி இது வச்சுட்டு மருந்து ஃபுல்லாக கிராக்கர்ஸோட மருந்து. ஸோ இதை நான் ஆக்சுவலி வெளியே பண்ணியிருக்கோம், உள்ளே பண்ணிட்டேன் தெரியாமல். கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி திரியை ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ், இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அதான் இங்கே. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஓரத்தில் லைட்டாக கிழிச்சிருங்க, குட்டியாக அப்படியே லைட்டாக அந்த சைடில். இப்போ ஓகே, கொஞ்சம் வந்து சொல்லுவோம். எடுத்துட்டேன். இந்த சைடில் வந்து ரொம்ப இதுவாக இருக்கு. ஸோ கைஸ், ஸோ வந்து இந்த கிராக்கர் ஸ்லோவாக எடுத்துக்கலாம். நம்ம வெடி இதுதாங்க திரியாக எடுத்திருக்கேன், வேறு சாய்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் திரியாக இது எடுத்துக்கிட்டேன். இது வந்து நடுவில் வந்து திட்டாக இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வச்சிடலாம். ஸோ இங்கே வந்துடுச்சு, இங்கே வந்துடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக இந்த இடம் இருக்கா, அதை வந்து முணுக்கி வெட்டிக்கிறேன். ஸோ முணுக்கி விட்டுட்டேன். இந்த பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஒன்று பண்ணலாம், இன்னொன்று கூட பண்ணலாம். அந்த பேப்பரை வந்து நல்லா சுருட்டி வச்சுட்டு அந்த பத்திக்கொண்ட அந்த இடத்துல, ஸோ அது வந்து கூட நம்ம பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்து தேவைப்படுது, நிறையா விஷயம் வந்து தேவைப்படுது. ஸோ அப்படி நம்ம அப்படி மேலே கவுத்து வச்சிடலாம். ஓகே கைஸ், நம்ம வாழை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வாழை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வெடிக்கிற நேரமும் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவுக்கு ஒரு 3 லைக்ஸ், ஓகே 3 லைக்ஸ் வந்தால் நான் இந்த சரவெடியை வெடிப்பேன். ஸோ எனக்கு 3 லைக்ஸ் போதும். ஸோ அப்போ வந்து நான் 3 நல்லா மேக் பண்ணிவிட்டு பட்டாசுலேருந்து எடுத்து நான் மேக் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.